இன்றைக்கி நாம் பஞ்சாபி ஷூட் பேண்ட்ஸுக்கு எப்படி இலாஸ்டிக் தைக்கிறதுன்னு பார்க்கலாம். லைனிங்கும் மேலே உள்ள பஞ்சாபி ஷூட் ஒரிஜினல் துணியும் சேர்த்து வச்சு ஒன்றா தைச்சிக்கலாம். இந்த பேண்ட்ஸோட இடுப்பு ஒரிஜினல் 40. நான் மெஷர் பண்ணி இப்போ எடுத்துறது 35. இதெல்லாம் இலாஸ்டிக்ன்றதுனால இது விரிஞ்சு கொடுக்கும். ஸோ இலாஸ்டிக் எவ்வளோ நீட்டு வேணுமோ வெட்டிக்கிட்டு 2 பக்கமும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 லைன் டைட்டாக போட்டுக்கலாம். இப்போது அந்த கித்தாவை இடுப்புக்கிட்ட வச்சு மடக்கி தைக்கணும். நான் நீட்டுலேருந்து 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன் லெங்க்த்து. ஸோ அந்த 1.5 இன்ச்சு லெங்க்த்தை நம்ம மடக்கி தைக்கணும். எப்படின்னா 1/2 இன்ச்சு துணியை மடக்கிக்கலாம். மடக்கிட்டு பேலன்ஸ் 1 இன்ச்சு துணியை அது மேலே வச்சு அதுக்கு கீழே இலாஸ்டிக்கை வச்சு தைக்கணும். அப்படி தைக்க கஷ்டமாக இருந்தால் 1/2 இன்ச்சு மடித்து ஃபுல்லாக தைச்சிட்டு அப்புறம் இலாஸ்டிக்கை வச்சு 1 இன்ச்சு மடித்து தைச்சிடலாம். இப்போ நான் ஒரேடியாக 2ஐயும் சேர்த்து தைக்கிறேன். 1/2 இன்ச்சு உள்ளுக்கு மடக்கிட்டு மேலே 1 இன்ச்சு வச்சு தைக்கிறேன். அந்த இலாஸ்டிக்கை நடுவில் வர மாதிரி மெதுவாக தைக்கிறேன். நீங்கள் கால் வேணும்னாலும் மாற்றிக்கலாம். ஜிப் தைக்கிற கால் கூட பாவிச்சிக்கலாம். நான் மாற்றலை. நான் அதே ஒரிஜினல் மிஷின் கால்லே தான் தைக்கிறேன். ஸோ தைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் மெதுவாக ரொட்டேட் பண்ணி தைச்சிக்கிட்டு வரணும். மெதுவாக தைக்கலாம். வீடியோ வேணும்னா வேகமாக ஓடுது உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஆனால் நான் ஸ்லோவாக தான் தைச்சிறேன். ஸோ அன்டில் எண்டு முடிகிற வரைக்கும் அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, நூலை கட் பண்ணிவிட்டு இப்போ அந்த இலாஸ்டிக்கை ஃபுல்லாக பேலன்ஸ் பண்ணி விடணும். எல்லா இடத்துக்கும் அந்த இலாஸ்டிக் ஈக்குவலாக போகிற மாதிரி பேலன்ஸ் பண்ணிவிட்டு இப்போது மிஷினோட தையலை நீங்கள் 4 இல்லாட்டி 5 அந்த நம்பருக்கு மாற்றிக்கலாம். லூஸ் தையல் போடுற மாதிரி மாற்றிட்டு இப்போது சென்டரில் லைட்டாக அந்த இலாஸ்டிக்கை இழுத்து போடுற மாதிரி போட்டுக்கலாம். ஒரு தையல் போட்டுக்கலாம்.